பொருளாதார வளர்ச்சி இது கச்சா எண்ணெய் குடிச்சு வெள்ளம் இதாகி போச்சு, போர் மூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக போர் நடிச்சிட்டு தான் இருக்குது. எதனால் ஏறிச்சுன்னா எங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி வார் நடக்குன்னு சொல்கிறாங்க. அது வேறு அது காரணம் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. பட் இது வந்து டியூ டு த வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸ் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். அது என்ன செய்ய முடியும்? வார் நடக்கிறதுனால ஏறத்தான் செய்யும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். பெட்ரோல் விலை ஏறதுனால இது ஏற்றுறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வார் குறைஞ்சது அப்படின்னா கேஸ் ரேட் வந்து கம்மியாகும். வாரால் பெட்ரோல் இல்லை, இயற்கை வளம் பிரச்சனையாகவும் இருக்குது. வாரும் ரீசன், ஒன்றும் பண்ண முடியாது. வந்து அடிப்படை தேவை அது மக்களுக்கு. நம்மளை விட கீழ்மட்டத்தில் இருக்க மக்களுக்கு எவ்வளோ அது ஒரு கஷ்டன்றது எனக்கு தெரியும். இவ்வளோ ஏறிட்டு போடுறது நல்லது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இப்போ நகை விலை மாதிரி ஆகிப்போச்சு. சிலிண்ட்ரு இதெல்லாம் விலைவாசிலாம் வந்து நம்ம எதுவுமே நம்ம வந்து இந்த விலை தான் விற்கணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. வாங்கி தான் ஆகணும். சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அது சிஎம் தான் கேட்கணும். அது நீங்கள் தான் போய் சிஎம் கேட்கணும். நாங்கள் இருக்கேன் சொல்ல பார்க்கலாம். அவர் இன்னொரு 3-4-5 வருஷத்துக்கு எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் அறிவிக்கும் போது கொடுத்துருவாரு. அது அவரு என்ன பண்ண முடியும்? அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மேல் இடத்துல போயிட்டுனா அவர் என்ன பண்ணுவார்? இது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு மேனிஃபெஸ்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக வந்து விலைவாசி எப்படி கம்மி பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணலாம், அப்புறம் வந்து என்ன பேசிக் நீட்ஸ், நிறைய பேசிக் நீட்ஸே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கோம். லைக் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இதெல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இலவசங்கள் தேவை கிடையாது. அது சாத்தியம் இல்லைங்க. அது ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு 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 பொருளை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி அந்த பொருள் எப்படி விற்கணுன்றது நம்ம தான் தெரியும். இப்போது 10 லட்சம் கோடி கடன்னு சொல்லி சொன்னார் சிஎம் விஜய் சொன்னார். அது தெரிஞ்சுன்னு அவர் தேர்தல் அறிக்கை அறிவித்தார். இது இம்பாசிபிள். கொடுக்கவே முடியாது. முடியாது, இம்பாசிபிள். அவருக்கு தான் தெரியும் சுச்சுவேஷன், அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஆல்ரெடி சொல்லிட்டார் அவர் கஜானா காலியாக இருக்குன்னு. ஸோ ஸ்லோவாக அவருக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா? நம்மளும் அவசரப்படுத்தணுன்னா முடியாது. அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். அவர் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாரோ அது பொதுமக்களுக்கு நல்லது. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் நல்லது. அது அவரை தான் கேட்கணும். வந்துக்கிறாரு இல்லை, அவரை தான் போய் கேட்கணும். தூக்க முடியுமா தூக்க முடியாதான்னு. என்ன யார் வந்து என்ன பண்ணுறாங்க? தான் உழைச்சா நாங்கள் எங்களுக்கு உழைச்சா 10 ரூபா. என்ன இதுதான் நான் கண்டியா விலைவாசி ஏறினே தான் இருக்கும். நீ வந்தாலும் சரி, நான் வந்தாலும் சரி குறையாது. இல்லைங்க, விஜய் வர முடியாதுன்னு நினச்சா அவரே சிஎம் வந்துட்டார். சிலிண்டர் கொடுக்க முடியாதா? சாதாரண விஷயம் தான். அவனையும் பெரிய விஷயம் இல்லை. அரசாங்கம் நினச்சா எதுவும் செய்யலாம் மக்களுக்கு. அவர் வாக்குமூலம் கொடுத்தது சில பேர் நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. கொடுக்கலாம், மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொடுக்கவே மாட்டாருன்னு இப்போ சொல்ல முடியாது எதுவும் என்னால். அதெல்லாம் வராது. சும்மா பேசிக்கி வருவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி கொண்டு வருவாங்க சொல்லுங்கள்? சிலிண்டர் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். இப்போ இந்த சிலிண்டர் விலை ஏறி போச்சு. இதில் எப்படி கொடுப்பாரு? அவரும் தான் கஜனாவே காலியாக இருக்குது. எப்படி யாராக இருந்தாலும் பார்க்க வேண்டிய விஷயம் தானே அது. கொடுக்க தேவையில்ல, விலை குறைச்சாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். உடனே வந்தோடனே எல்லாம் எப்படிமா செய்ய முடியும்? 6 மாதம் அவர் டைம் கேட்டிருக்காரா? பொறுமையாக செய்யட்டும். நாங்கள் அதுக்கெலாம் அது இவ்வளோ நாள் இல்லாத அவர் தரேன்னு சொல்லிடுறாரு. அவர் எடப்பாடி சார் வந்து 3 தரேன்னு சொன்னார், இவர் 6 தரேன்னு சொல்லிடுறாரு. எங்களுக்கு எதுவுமே வேணாம். விலைவாசி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவே போதும், எங்களுக்கு அதுவே சரியாக இருக்கும். அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் அவர் போட்டுட்டு தான் இருக்கார் பாதி. இது போக போக வந்துட்டு நெக்ஸ்ட் அவரோட ஸ்டெப்ஸ் அவர் சொன்ன அந்த இதெல்லாம் வந்துட்டு அவர் நடத்துவார். லாஸ்ட் டைம் சிலிண்டர் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு சிலிண்டர் வாங்க ஆரம்பித்தப்போ வந்து 400 சம்திங் இருந்துச்சு. ஸோ அது கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இப்போது 957 ஒரு இப்போது வந்து 900 சம்திங் இப்போது இருக்குது. லாஸ்ட் டைமுக்கு இப்போ 50 ரூபா ஏறி இருக்குமா சிலிண்டரு? இல்லை தெரியல. எங்கள் வீட்டில் வாங்குவாங்க 900 சில்லற நினைக்கிறேன். இப்போ 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. அது ஆனால் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதான் எனக்கு டிவியில் சொன்னாங்க, சரி பார்த்தேன். சிலிண்டர் விலை ஃபஸ்ட்டு 450 ரூபா இந்த ஃபஸ்ட்டு வருஷம்ல. அது கொஞ்சம் ஒரு 500-600 ஆக்கினா கூட பரவாயில்ல. நான் லாஸ்ட்டாக வாங்குறப்போ 928 அந்த இதை விட இந்த லாஸ்ட் ரேட் இருந்தது இல்லையா, அதுதான் இருந்தது. இப்போ நான் அடுத்த புக்கிங் பண்ணும்போது ரேட் ஏறிடுச்சு. டிவி 10 ரூபா, டீ வந்து 15 ரூபா விற்கிறாங்க. தோசை 50 ரூபா, தோசை 70 ரூபா விற்கிறாங்க. எல்லா விலைவாசியும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஏழைகள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க.